கல்வியில நல்லா உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான காணொளி தான் இது. இறைவன் எல்லாரையுமே சரியாக தான் படைக்கிறார். ஆனா முதல் பிறப்பு பிறப்பவர்களுக்கு சரியான பிறப்பு தான். ஆனா முன்னாடி செய்த வினைகள் இந்த பிறவில நம்மளை தாக்குது. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு சிலருக்கு கல்வி வராது, சிலருக்கு நல்லா கல்வி வரும். எல்லாமே நம்ம செய்த வினைகளால நம்மளுக்கு கல்வின்றது ஒரு தடைப்படும். நம்மளுக்கு அந்த அறிவு கிடைக்குதோ, ஒரு ஞானம் கிடைக்குதோ, எல்லாமே நம்மளுடைய வினையின் அடிப்படையில் தான். இந்த வாழ்க்கையே வினையின் அடிப்படை தான். அப்ப இந்த வினையில் இருந்து நம்ம விடுபட என்ன பண்றது? அதற்காக என்ன செய்யறதுன்னா இறை வழிபாடு தான். அப்ப அந்த இறை வழிபாடை சரியான முறையில செய்யும் பொழுது நம்மளுடைய வினையை அகற்றி அந்த கல்வி என்னக்கூடிய அந்த பெரும் சொத்தை அடைய முடியும். இப்ப எனக்கு கல்வியே சுத்தமா வரல, எனக்கு இப்ப சுத்தமா கல்வி வரல. நான் இப்ப என்ன பண்ணணும்னா சிவபெருமானை நோக்கி என் நேரமும் அவரையே நோக்கி இருக்கணும்னு கிடையாது. புதன்கிழமை மட்டுமாவது, ஏன்னா சிலர் பக்தியிலே நேரமா இருக்குது அப்படின்றலாம் இருக்கும். நீங்க கல்வி வரம் வெறும் வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை அருணாச்சலம் 101 முறை எழுதணும். கண்டிப்பா பக்தி கிடைக்கும். பக்தி அன்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இன்னொன்று கல்வி என்ற கூடிய எளிய விஷயமும் கிடைக்கும். ஏன்னா பக்தின்றது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயமானது உனக்கு சிறிய விஷயம் அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து உன்னிடம் விட்டுரும். சரியான முறையில் ஒரு நாளைக்கு புதன்கிழமை 101 அருணாச்சலம் ஒரு 101 முறை எழுதலாம். இப்ப சிறிய வயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும். ஏன்னா கல்வின்றது நம்ம ஒரு பொருளாதாரத்தை நோக்கி போகக்கூடிய இது மட்டும்தான் கல்வின்னு கிடையாது. ஒரு ஆன்மீகத்தை பத்தி ஒரு அறநூல்களை படிக்கிறோம், அதை நம்ம சரியான முறையில் சொல்றதுக்கு கூட ஒரு கல்வின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு நினைவாற்றல்னு ஒண்ணு தேவைப்படுது. நம்மளுடைய சிந்தையில பதிவு பண்றது கண்டிப்பா இதெல்லாம் தேவை. இது எல்லாமே இந்த அருணாச்சலம்ன்ற வார்த்தை நமக்கு தரும். நமக்கு இந்த கல்வின்ட்டு இந்த கல்விக்குள்ள ஆழமா போக தடையா இருக்கக்கூடிய வினையெல்லாம் நம்மளை அனுபவிக்க வச்சு சரி பண்ணி அடுத்து நம்மளுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். நீங்க ஒரு முறை படிச்சாலே நம்மளுடைய சிந்தையில உடனே நிற்கக்கூடிய தன்மை கிடைக்கும். உன்னை படிச்சா அதனுடைய கருத்து 4 பார்வையா பார்க்கக்கூடிய திறமையெல்லாம் கிடைக்கும். அதே போல வெறும் அருணாச்சலம் மட்டும் தான் எழுதுனா மொத்தம் கிடைக்கணும்னு இல்லை. அருணாச்சலம் எழுதுங்க, கிடைக்கும்.